ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருக்கு இதை எழுதினவங்க பாமா. இவங்க ஒரு தமிழ் தலித் ரைட்டர், டீச்சர் அண்ட் ஆல்சோ ஆக்டிவிஸ்ட். இவங்களோட ஒரிஜினல் நேம் ஃபாஸ்டினா மேரி ஃபாத்திமா ராணி. ஓகேவா? ஸோ ஒரு பறையர் கம்யூனிட்டியை சேர்ந்த கேத்தலிக் கிறிஸ்டின் இவங்களோட பென் நேம் தான் பாமா அப்படின்றது. இதை வச்சு தான் ஒர்க்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் ஒர்க் இது வந்து தமிழில் 1992 ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு. லேட்டர் இங்கிலீஷில் லக்ஷ்மி அப்படின்றவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. 2000 அந்த புக் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது கம்ப்ளீட்லி ஒரு ஆட்டோபயோகிராஃபி. பாமா அப்படின்ற அவங்க வந்துட்டு அவங்களோட லைஃப்பில் அவங்களோட ஜெண்டர், அவங்க ஒரு பொண்ணு அப்படின்றதுனாலையும், அவங்க ஒரு பேக்வேர்ட் கம்யூனிட்டியில் இருக்கிறதுனாலையும், ஒரு மைனாரிட்டியான ஒரு ரிலீஜியனில் இருக்கிறதுனாலையும் எவ்வளோ சஃபரிங்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ அவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 3 விதத்தில் அவங்களோட ஜெண்டர், ரிலீஜியன், கேஸ்ட் இது 3 விஷயத்துலையும் அவங்க எவ்வளோ சஃபர் ஆனாங்க அப்படின்றத சொல்கிறது தான் இந்த கருக்கு அப்படின்ற புக். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் அண்ட் ஆல்சோ டேரெக்டான ஒரு ஸ்டைலில் தான் எழுதியிருப்பாங்க. பர்டிகுலர்லி இது வந்து ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தமிழில் எழுதும்போது ரொம்ப ஷார்ட்டான சென்டென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் ரியல் கான்வர்சேஷன், அவங்களோட ரீஜனில் அவங்க பேசக்கூடிய அந்த ஸ்லாங்கை வந்து யூஸ் பண்ணி தான் நிறைய எழுதியிருப்பாங்க. ஓகேவா? தமிழில் அவங்க எழுதும்போது ஒரு ப்ராப்பரான சாப்டர் டிவிஷன்ஸ் எதுவுமே இருந்திருக்காது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை எழுதணும் அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. லேட்டர் இந்த இங்கிலீஷ் வெர்ஷனில் வரும்போது 9 சாப்டர்ஸாக அதை டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த வேர்டு கருக்கு அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, ஷார்ப் எட்ஜ் ஆஃப் அ பாமரா லீஃப். ஸோ பனைமரம் சொல்லுவோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய இலை, அந்த பனை மட்டையை வந்து நம்ம எடுக்கும்போது அதை நம்ம சீவனோன்னா 2 பக்கமுமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா? நம்மளால் அதை வந்து கையில் வந்து எப்போவும் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அந்த கருக்கு மாதிரி தான் இவங்களும் இருக்கிறாங்க. அவங்கள எவ்வளோ உடைச்சாலும், எவ்வளோ அவங்கள வெட்டினாலும் அந்த ஒரு ஷார்ப்னஸ் குறையலை. எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் செத்து போயிடலாம், இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், இப்படியே தான் நம்ம லைஃப் இருக்க போகுது அப்படிலாம் அவங்க நினைக்கல. அதை விட்டு வெளியே வரணும்னு நினச்சாங்க, ஃபைட் பண்ணாங்க இல்லையா? அதை சிம்பலைஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த கருக்கு அப்படின்றத வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வெர்ஷன் வந்துட்டு கிராஸ்வேர்ட் புக் அவார்ட் 2000 அது பப்ளிஷ் ஆன அதே வருஷம் அதுக்கு வந்து அவார்டும் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிஃபேஸோடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கருக்கு அப்படின்றது வந்து ஒரு கன்வென்ஷனல் ஸ்டோரி மட்டும் கிடையாது. ஓகேவா? இது வந்து என்னோட அந்த ஒரு துக்கத்தோட வெளிப்பாடு. நான் என்னெல்லாம் சஃபரிங்ஸ் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து கன்ஃபெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்வேர்டு வூண்ட்ஸ், எனக்குள்ளே நிறைய காயங்கள் இருக்குது. அந்த காயங்கள் எல்லாம் நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேன், அதெல்லாம் எப்படி வந்து ஒரு சக்ஸஸாக நான் மாற்றினேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து கேட்குறது மூலமாக அவங்க கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மற்ற லேடிஸ்க்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஒரு பிப்ளிக்கல் வேர்டு வந்து ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கிறாங்க. வேர்ட் ஆஃப் காட், கடவுள் வந்து வார்த்தையாக இருக்கிறாரு. அந்த ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு வந்து என்னோட ஆன்மாக்குள்ளே ஊடுருவிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் வந்து ஒரு வசனம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு வார்த்தையே நம்மளோட ஆன்மாவை எப்படி ஊடுருவுதோ அதே மாதிரி இந்த கருக்கு அப்படின்ற ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கக்கூடிய ஸ்வாட் லைக் அந்த ஒரு டூல் வந்து எனக்குள்ள என்னோட சோலை வந்து அது பியர்ஸ் பண்ணுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அது எனக்குள்ளே போனதுக்கான ரீசன், நான் அவ்வளோ சஃபரிங்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோ டிஸ்கிரிமினேஷன்ஸ் என்னை வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஃபிசிக்கலி மென்டலி அவங்க அவ்வளோ சஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரைட்டிங் ஃபுல்லாகவே அவங்களோட லைஃப்பில் அவங்க ஃபேஸ் பண்ண அந்த ஒரு அப்ரெஷன், அவங்களோட ட்ரூ செல்ஃப், அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, இப்போ அவங்க எப்படி மாறி இருக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சாப்டர் 1 இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட நேட்டிவ் வில்லேஜ் தான் தமிழ்நாட்டில், பர்டிகுலர்லி அந்த வெஸ்டர்ன் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வில்லேஜ் வந்து ரொம்பவே நேச்சுரலாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. நிறைய ஹில்ஸ் ஏரியாஸ் இருக்கும், அதே மாதிரி ஃபீல்ட்ஸாக இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக க்ரீனரியாக இருக்கக்கூடிய அந்த இடம். ஆனால் சோஷியல் ரியாலிட்டி, அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றதுல வந்து எந்த ஒரு பொய்யுமே கிடையாது. அது உண்மையாக ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அதை ஒரு அழுக்காக தான் பார்க்குறாங்க. அது ஒரு அழகான இடமா யாருமே பார்க்குறது கிடையாது. சொசைட்டி எப்படி ஜியோகிராஃபிக்கலி அந்த ஊரை வந்து எப்படி டிவைட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, அப்பர் கேஸ்ட் நாயக்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் அந்த ஊரோட சென்டரில் இருக்கிறாங்க. ஸ்கூல், போஸ்ட் ஆஃபீஸ், சர்ச் இந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அப்பர் கிளாஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ கேஸ்ட் வைஸ் தான் அந்த ஊர் வந்து டிவைட் பண்ணப்பட்டிருக்கே தவிர வேறு அதை வந்து லேண்ட்ஸ்கேப்பாலேயோ இல்லை அவங்களோட ஒர்க் வேறு எதுனாலையும் கிடையாது. கேஸ்ட்டை வச்சு தான் அதை டிவைட் பண்ணுறாங்க. இந்த லோ கேஸ்ட்டில் இருக்கக்கூடிய தலித் பீப்புள் ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த மோசமான இடத்துல தான் அவங்கள தள்ளி வச்சிருக்கிறாங்க. அங்கே நிறைய குடிசை போட்டு தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய வசதிகள் கம்மியாக இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் இந்த இடத்துல அவங்க வாழ்கிறாங்க. ஸோ இந்த சாப்டரில் வந்து தமிழ் இந்தியன் வில்லேஜ் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸை வந்து சொல்லியிருப்பாங்க. சேரி மக்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க ஜியோகிராஃபிக்கலி, அவங்களுக்கு வந்து இப்போ தண்ணி வசதியோ கரண்ட்டோ இல்லை அங்கே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, சாக்கடையெல்லாம் க்ளீன் பண்ணாமல் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாலும் யாருமே முன் வர மாட்டாங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த வசதி எல்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு தான் அத்தாரிட்டியில் இருக்கவங்க கிட்ட இருக்குது. ஓகேவா? அந்த ஊரில் வந்து டெம்பிளை வந்து சென்டர் ஆஃப் தி வில்லேஜ், இப்போ கோயில் அப்படின்னு இருந்துச்சுன்னா எல்லாரும் கும்பிடுறதுக்காக தான் சாமி இருக்குது, கோவில் இருக்குது இல்லையா? ஆனால் இவங்க வந்து அந்த அப்பர் கிளாஸ் பீப்புள் மட்டும் தான் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு, லோ கேஸ்டில் இருக்கக்கூடிய எந்த பீப்புளும் கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட்
ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும்னாலும், அந்த பேசுறதுக்கான ஒரு இடமாவும் அந்த கோயில் இருக்காது. எந்த ஒரு டிஸ்கஷனுக்குமே இந்த பீப்பிள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சாப்டர் எண்ட் ஆகும்போது நல்ல தங்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெஜெண்ட் ஃபோக் டேல வந்து சொல்லி அதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோரியில என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி ஓகேவா? அந்த அந்த தங்கச்ச வந்துட்டு ஒரு கஷ்டப்பட்டவங்க வீட்ல கல்யாணம் பண்ணி குடுத்துருப்பாங்க. என்னதான் அந்த பொண்ணு பணக்கார வீட்ல பொறந்திருந்தாலும், கஷ்டப்பட்ட வீட்ல கல்யாணம் பண்ணி குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அண்ணனோட தங்கச்சிக்கு 7 குழந்தைங்க. ஒரு பாயிண்ட்ல அவ ஹஸ்பண்ட வேற அவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி ஜெயில்ல புடிச்சு போட்டுர்றாங்க. ஸோ அவனும் இப்போ இல்ல, எங்க போறதுன்னு தெரியாம குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணுமே அப்படின்றதுக்காக அண்ணன தேடி போறா. அண்ணன தேடி போனா அங்க அண்ணி இருக்கிறாங்க. அவங்க பேரு மூலி அலங்காரி. ஸோ அவங்க வந்துட்டு இவங்கள பார்த்த உடனே ரொம்ப இல் ட்ரீட் பண்றாங்க. "உனக்கு எதுவுமே இல்லன்னா, எனக்கு அண்ணன் வீட்டுக்கு தான் வருவியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்கள அடிக்கிறது. இந்த மாதிரி ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணி அவளையும், அவளோட குழந்தைங்களையும் வெளிய தள்ளி விட்டுர்றாங்க. ஸோ இப்போ அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சாப்பாட்டுக்கு வழி இல்ல. ஸோ என்ன செய்றதுன்னு தெரியாம அங்க இருக்கக்கூடிய ஒரு கோயில், அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிணறு. ரொம்ப நேரம் உட்காந்துட்டு குழந்தைங்க அழுதுட்டே இருக்கிறத பார்த்து, அந்த குழந்தைங்க எல்லாத்தோடையும் சேர்ந்து அந்த கிணத்துல விழுந்து அவ இறந்து போயிடுறா. ஸோ இறந்து போனதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் விஷயம் தெரிய வருது. அந்த நம்ம அண்ணனுக்கு விஷயம் தெரிய வருது. இங்க வந்து பார்க்குறான் 7 குழந்தைங்களோட தங்கச்சி இறந்து கிடக்கிறத பார்த்து அவனும் அவ்ளோ அழுவுறான். தென் வீட்டுக்கு போய் அவனோட மனைவிய வந்து ஒரு எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூளையில தள்ளி அவளையும் கொலை பண்ணிடுறான். இப்பவும் அந்த கதைக்கு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடிய, எவிடன்ஸா இருக்கக்கூடிய அந்த டெம்பிள், வெல், ஸ்டாச்சூஸ் இது எல்லாமே அவங்க ஊர்ல இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வயலன்ஸ்க்கு எவிடன்ஸா இருக்கக்கூடிய அந்த டெம்பிள் இருக்கக்கூடிய ஊர்ல தான் இப்போ வரைக்கும் அந்த மாதிரியான வயலன்ஸும், டிஸ்கிரிமினேஷனும் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் சாப்டர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாமா வந்து இப்போ 3 ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிற சமயத்துல அவங்களுக்கு வந்து எங்கேயுமே ஓப்பனா இந்த மாதிரி அன்டச்சபிலிட்டிய பத்தி அவங்க பேசினது கிடையாது. ஸோ அவங்களுக்கு தெரியாது இப்படிலாம் என்ன அப்படின்றது தெரியாது. நம்ம லோ கேஸ்ட், அவங்க வந்து ஹை கேஸ்ட் எதுவுமே அந்த பொண்ணுக்கு தெரியாது. ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போற சமயத்துல நிறைய விஷயங்கள பார்த்துட்டே போறா. மங்கி, ஸ்னேக் சாம்பர், சைக்கிளிஸ்ட், மாரியாத்தா டெம்பிள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள பார்த்துட்டே போறா. பட் அதுக்கு உள்ள போறதுக்கோ, அத டச் பண்றதுக்கோ அவளுக்கு அலவுட் கிடையாதுன்றது அவளுக்கு தெரியல. ஜஸ்ட் அத பார்த்துக்கிட்டே போறா. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த பார்க்குறா. ஒரு பெர்சன், இவங்க கம்யூனிட்டிய சேர்ந்த ஒரு பெர்சன் அவங்களோட லேண்ட் ஓனர், ஒரு நாயக்கர் ஓனருக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போறாங்க. வடை வாங்கிட்டு போறாங்க. ஆனா அந்த ஸ்நாக்க வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கவர்ல வச்சு அத ஒரு கம்புல கட்டி அவங்க தூக்கிட்டு போறாங்க. அத பார்க்கும்போது அவளுக்கு சிரிப்பா இருக்கு. இது எதுக்கு இப்படி கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிக்கிறா. அப்பதான் அவளோட அண்ணன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுதான் அன்டச்சபிலிட்டி. அவர் வந்து நம்ம கம்யூனிட்டிய சேர்ந்தவரு. அவரோட கை பட்டுச்சுன்னா அந்த பண்டம் வந்து பொல்யூட் ஆயிரும். அது வந்து டர்ட்டியா மாறிரும்ன்றதுனால அவங்க இப்படிதான் கொண்டு போணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆர்டர் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேட்கிறா. நம்ம வந்து அழுக்கா அப்படின்ற ஒரு விஷயம் அவளுக்கு அப்பதான் வருது. அவங்க அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அவளே ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஆகுது. ஒரு நாள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும்போது ஒரு நாயக்கர் விமன் அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ இவ சந்தோஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறா. அப்போ அந்த விமன் வந்து நீ என்ன கேஸ்ட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. இவ பறையா அப்படின்னு சொன்ன உடனே அந்த லேடி வந்து இவளை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பக்கத்தில் இருந்து அவளை எழுந்துக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப மோசமாக அரகெண்ட்டாக அவட்ட ட்ரீட் பண்ணும்போது தான் அந்த மொமெண்ட் அவங்க அண்ணன் சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. ஸோ அவளோட இன்னசென்ஸ் எல்லாம் அப்படியே ஃபேட் ஆகி அந்த சின்ன வயசுலயே நிறைய பேர் அவளுக்கு அந்த ஊன்ஸ், அந்த வலியையும் அந்த காயத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா எல்லா சாப்டர்லயும் ஐ அப்படின்றத தாண்டி வி அப்படின்னு எழுத ஆரம்பிப்பா. ஸோ மொத்தமா நாங்க எல்லாரும் தான் சஃபர் ஆகுறோம் இல்லையா? ஸோ எங்க கம்யூனிட்டி எல்லாருக்குமே இதுதான் நாங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, "வி ஹூ ஆர் அஸ்லீப் மஸ்ட் ஓப்பன் அவர் ஐஸ். வி மஸ்ட் டேர் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் அ சேஞ்ச்." ஸோ தூங்கும்போது கூட நாங்க முழிச்சிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா எப்போ வேணா என்ன வேணா எங்களுக்கு நடக்கலாம் அப்படின்றதுனால ஒரு சேஞ்சஸ்க்காக நாங்க கண்டிப்பா எழுந்து நிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. 3 சாப்டர்ல வந்து அந்த குழந்தைங்களோட ஜெண்டர் அண்ட் ஆல்சோ கேம்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்க எல்லாருமே அந்த ரியல் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்களை ரிஃப்ளெக்ஷன் மாதிரி கேம்ஸ் மாதிரி விளையாடுறாங்க. பாய்ஸ் சில பேர் வந்து நாயக்கர்ஸ் மாதிரியும், சில பாய்ஸ் வந்து இவங்களோட கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள் மாதிரியும், அந்த நாயக்கர்ஸ் வந்து இவங்களை பனிஷ் பண்ணுற மாதிரி, இவங்கெல்லாம் சஃபர் ஆகிற மாதிரி, இதெல்லாம் கேம்ஸ் மாதிரி விளையாட்டு அந்த குழந்தைங்க விளையாடுறாங்க. பட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஊன்ஸ், அந்த ஒரு சஃபரிங்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியல. அதே மாதிரி கேர்ள்ஸ், அவங்களோட லைஃப் கம்ப்ளீட்லி ட்ராஜடியாக இருக்கும். பசங்களுக்கு அது அவங்க சில விஷயங்கள் அவங்க ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும். அவங்க கம்யூனிட்டிக்குள்ளே அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இருக்கும். ஆனால் கேர்ள்ஸுக்கு வந்து பியூபர்ட்டி, அவங்க வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறமா அவங்க நிறைய விஷயங்களை இழக்க வேண்டியதாக இருக்கும். பாய்ஸ் எல்லாரும் சினிமா பார்க்க போகிறாங்க, தெருவுலலாம் விளையாடுறாங்க அப்படின்னா கேர்ள்ஸுக்கு அதுக்கு அலோட் கிடையாது. ஸோ அதெல்லாம் தாண்டியும் சில விஷயங்கள் இண்டோர் கேம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கேம்ஸ் வந்து அந்த பொண்ணுங்க வீட்டில் இருந்து விளையாண்டுக்கிறாங்க. ஃபெஸ்டிவல் டைமில் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அந்த மாதிரி அவங்க வெளியே போனால் தான் உண்டு. மற்றபடி நிறைய நேரங்களில் அவங்க வெளியே போக விடாமல் அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த கேஸ்ட் அப்படின்றத தாண்டி ஜெண்டர் அப்படின்றது ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ அவளை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, அவளால் எவ்வளோ விஷயத்தை டாலரேட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தென் 4th சாப்டரில் ஒரு டீட்டெயில்டு அக்கௌண்ட் ஆஃப்
ஆஃப் தலித் லேபர். இப்போ அந்த ஃபீல்டுல ஒர்க் பண்ணக்கூடிய இப்போ விவசாயம் பண்றாங்க அப்படின்னா, விவசாயம் அப்படின்றது ஒரு சின்ன வேலை கிடையாது. அதில நெறைய ஸ்டேஜஸ் இருக்கு. நெறைய ஹார்டான வொர்க் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த எல்லா வொர்க்கையுமே தலித் கம்யூனிட்டில இருக்கக்கூடிய பீப்பிள் தான் பண்றாங்க. ஓகேவா? அந்த லேண்டோட ஓனர்ஸ் வந்து நாயக்கர்ஸ். கரெக்ட்டா எல்லாரும் வொர்க் பண்றாங்களான்றத சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. மத்தபடி எல்லா வொர்க்கையுமே அதுவும் ரொம்ப ஹெவியான வொர்க்ஸ் எல்லாமே இந்த பறையர் கம்யூனிட்டில இருக்கக்கூடிய மக்கள் தான் அது எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ லேபர்ஸ் எல்லாருமே ரொம்ப புவரா அந்த ஒரு பேக்வர்ட் கம்யூனிட்டில இருக்கிறவங்க, ஓனர்ஸ் எல்லாருமே ரிச் ஆனவங்க நாயக்கர் கம்யூனிட்டில இருக்கிறவங்க. அட்லீஸ்ட் இவங்க இவ்ளோ வேலை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு ரிவார்ட், நல்ல ஒரு சேலரி கிடைக்குமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இந்த நாயக்கர்ஸ் வீட்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஓவர் ஃபுட்ஸ் தான் உங்களுக்கு குடுக்குறாங்க. தென் ரொம்ப குறைஞ்ச சம்பளம் குடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுற மாதிரியான சிச்சுவேஷன் கூட இருக்குது. ஒரு வேளை சாப்பிட்டுட்டு கூட அவங்கள கன்டினியூஸா வேலை வாங்குற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கு. பட் எதுக்கும் அகெயின்ஸ்ட்டா அவங்களால குவெஷன் பண்ண முடியல. எஸ்பெஷலி கேர்ள் சைல்டு பார்த்தோம் அப்படின்னா, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பொண்ணுங்கள வந்து ரொம்ப சீக்கிரமே வேலைக்கு அனுப்பிடுறாங்க. பசங்க கூட ஸ்கூலுக்கு போறதுக்கு அவங்களுக்கு அலோ பண்றாங்க. ஆனா பொண்ணுங்கள வந்து அவங்களுக்கு படிப்பு எதுக்கு அப்படின்றதுக்காக பொண் குழந்தைங்கள வேலைக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ இன்னசென்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த வயசுல அந்த குழந்தைங்களுக்கு இந்த ப்ரிஜுடிஸா இருக்கட்டும், இல்ல அன்டச்சபிலிட்டீஸ் எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு தெரியுது. ஸ்கூலுக்கு போற சமயத்துல அங்கேயாவது அவங்களுக்கு ஈக்குவாலிட்டி அப்படின்றது இருக்குமான்னு கேட்டா, அங்கேயும் ஈக்குவாலிட்டி கிடையாது. டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்பவே இவங்கள இல் ட்ரீட் பண்றாங்க. கூட இருக்கிற ஸ்டூடண்ட்ஸா இருக்கட்டும், எல்லார்கிட்டயுமே இவங்களால அந்த ஒரு இன்ஈக்குவாலிட்டி, டிஸ்கிரிமினேஷன் எல்லாத்தையுமே ரொம்ப ஓப்பனா ஃபீல் பண்ண முடியுது. தென் இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் போலீஸ் வந்து ஈஸியா இவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவங்களால குவெஷன் பண்ண முடியல. அப்படியே குவெஷன் பண்ணாலும் அவங்கள அடிச்சு, அவங்கள கொலை பண்ணாலும் கூட அந்த கேஸ வந்து ஈஸியா அவங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு இந்த இன்னசென்ஸ் நெறைய மென் வந்து இந்த கம்யூனிட்டில இருந்து ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. ஜெயிலுக்கு போய் இறந்தும் போயிருக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே இவங்களால குவெஷன் பண்ண முடியல. என்ன பண்ணணும்னு இவங்களுக்கு தெரியாததுனால தான் இது எல்லாமே நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 5th சாப்டர்ல இவங்க பிரதர் வந்து இவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் அவங்களோட லைஃப்ல டர்னிங் பாயிண்ட். நெறைய விஷயங்கள் நடக்குது. அதுக்கு அகெயின்ஸ்ட்டா என்ன பண்ணணும்? எப்படி ஆக்ஷன் எடுக்கணும்? எப்படி இத ஸ்டாப் பண்ணணும்? எதுவுமே அவங்களுக்கு தெரியல. அப்ப அவங்க பிரதர் குடுத்த அந்த ஒரு அட்வைஸ். ஒன்லி எஜுகேஷன் கேன் மேக் அஸ் ஹியூமன். நீ ஒரு ஹியூமனா மாறணும். உன்னோட கேஸ்ட்ட தாண்டி, உன்னோட ரிலிஜியன தாண்டி, நீயும் ஒரு மனுஷி தான் அப்படின்னு உன்ன பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நீ படிக்கணும் அப்படின்றத அவங்க பிரதர் வந்து சொல்றாங்க. ஸோ அந்த மொமெண்ட் இவளுக்கு புரியுது. எஜுகேஷன் அப்படின்றதும், அத்தாரிட்டில நம்ம ஒரு பொசிஷன்ல இருக்கிறதும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது புரிய வருது. என்னதான் அவ படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்ளோ ஸ்ட்ரகிள் பண்ணாலுமே, ஸ்கூல்லயும், காலேஜ்லயும் நெறைய டிஸ்கிரிமினேஷன் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. லோ கேஸ்ட் அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலயும் அவங்கள சொல்லி ஹியூமிலேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பட் அது எல்லாத்தையும் தாங்கி அவங்க படிச்சுட்டே இருக்கிறாங்க. தென் நம்ம ஸ்கூல், காலேஜஸ்லலாம் நெறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி சில ஸ்காலர்ஷிப் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து குடுக்கக்கூடிய சில ஸ்காலர்ஷிப்ப பத்தி அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது, கிளாஸ்ல அனௌன்ஸ் பண்ணும்போது, அப்போ அந்த டீச்சர்ஸ் வந்து அந்த ஸ்டூடண்ட்ஸ ரொம்ப இல் ட்ரீட் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து அது சும்மா கிடைக்குது. நீங்க எல்லாம் இந்த கம்யூனிட்டில இருந்து வந்திருக்கிறீங்க. இந்த மாதிரி அவங்க சொல்லும்போது, எல்லார் முன்னாடியும் நான் இந்த கம்யூனிட்டில இருந்து தான் வந்திருக்கிறேன்னு எழுந்து நிக்கும்போது, அவங்களுக்கு அவ்ளோ ஹர்ட்டிங்கா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாள் இவங்க படிக்கிற சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னா, உங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு கோகனட் ட்ரீல இருந்து யாரோ ஒருத்தவங்க கோகனட்ட வந்து பிளக் பண்ணிட்டாங்க. ஆனா அது இவங்களுக்கு யாருன்றதே தெரியாது. இவங்களும் பண்ணல. பட் ஈஸியா இவங்கள கூப்பிட்டு நீ தான் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு பயங்கர ஷாக். நான் ஏன் பண்ணணும்? நான் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, நீ பறையர் கம்யூனிட்டிய சேர்ந்தவ. ஸோ கண்டிப்பா நீ தான் பண்ணியிருக்கணும். யூ த பீப்பிள் ஆஃப் லோ கேஸ்ட் லைக் த மேனர் யூ ஹேவ். ஸோ எவ்ளோ ஒரு ஹார்ஷான ஸ்டேட்மெண்ட் இல்லையா? இந்த ஒரு கம்யூனிட்டில இருந்து வந்ததுனால நீ பண்ணியிருப்ப. ஸோ அந்த கம்யூனிட்டில இருக்கிறவங்க எல்லாருமே திருடங்களா? கெட்டவங்களா? ஸோ யாருமே படிக்கக்கூடாதா? ஸோ ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்களோட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லயே அவங்களுக்கு நடக்குது. அந்த ஹெட் மாஸ்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க. எனக்கு தெரியாது. நீ கிளாஸுக்குள்ளேயே போக்கூடாது. நீ கிளாஸ்க்குள்ள போணும் அப்படின்னா, உன்னோட சர்ச் ப்ரீஸ்ட் கிட்ட இருந்து நீ ஒரு லெட்டர் எழுதிட்டு வரணும். அப்பாலஜி லெட்டர் வாங்குனதுக்கு அப்புறம் தான் நீ கிளாஸ்க்குள்ள போணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எவ்ளோ எக்ஸ்பிளைன் பண்றாங்க நான் பண்ணல அப்படின்றத. பட் யாருமே கேட்கறதா இல்ல. தென் இவங்க லெட்டர் வாங்கிட்டு வந்து குடுத்ததுக்கு அப்புறமா கிளாஸ்க்கு அலோ பண்றாங்க. அந்த மொமெண்ட் அவங்க கிளாஸ்க்குள்ள என்டர் ஆகும்போது எல்லாரும் அவங்கள பார்க்குற அந்த ஒரு பார்வை அவங்களுக்கு அவ்ளோ அசிங்கமா இருக்கு. எந்த ஒரு தப்புமே பண்ணாம அவ்ளோ அவங்க கூனி குறுகுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஆயிருக்கு. தென் அவங்களோட காலேஜ்ல லெக்சரர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஓப்பனா அவங்களோட கேஸ்ட்ட பத்தி எல்லார் முன்னாடியும் அவங்கள சொல்லி அவமானப்படுத்துவாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களோட ஆங்கர் அவ்ளோ அவங்கள கோவப்படுத்துது, அவ்ளோ ட்ரிகர் பண்ணுது. பட் அது எல்லாத்துக்கும் சொல்யூஷனா அவங்க எஜுகேஷன பார்த்தாங்க. அவங்கள ஒரு பெட்டர் பெர்சனா மாத்துறதுக்காக படிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்ல அவங்க டீச்சர் ஆகுறாங்க. ஸோ அது வந்து அவங்களோட கம்யூனிட்டில ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு இப்படி ஒரு இடத்துக்கு போயிருக்கிறான்னு சொல்லி அந்த கம்யூனிட்டிக்கே பெருமையா அவங்க ஃபீல் பண்றாங்க. பட் அந்த டீச்சிங் ப்ரொஃபஷன்லயும் அவங்களுக்கு நிறைய இன்ஜஸ்டிஸ் நடக்குது. அவங்கள ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு சேலரி குடுக்குறதா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ப்ரொவைட் பண்றதா இருக்கட்டும், இல்ல அவங்கள ட்ரீட் பண்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அங்கேயும் இன்ஜஸ்டிஸ் நடக்குது. தென் 6th சாப்டர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேத்தலிக் ரிலிஜியன் இப்போ ஒரு ரோமன் கேத்தலிக்கா அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நான் ஒரு நன்னா கன்வெர்ட் ஆயிட்டா என்ன? ஏன்னா தலித் சில்ட்ரனா இருந்தாலும் கிறிஸ்டியானிட்டின்னு வரும்போது எல்லாரும் ஈக்குவல் தானே.
எல்லாரும் என்ன ஒரு காடோட சர்வெண்ட்டா பார்ப்பாங்க. எனக்கு மரியாதையா ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ, அதனால எஜுகேஷன தாண்டி ரிலிஜியன்லயும் அந்த ஒரு மரியாதை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்னா போலான்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஸோ, சர்ச் தான் ஈக்குவாலிட்டிக்கான பிளேஸ்ன்னு முடிவு பண்ணி அந்த கான்வென்ட்ல அவங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம், அங்கேயும் கேஸ்டிசம் இருக்கு அப்படின்றத அவங்க ஃபீல் பண்றாங்க. லோவர் காஸ்ட், அப்பர் காஸ்ட்ன்னு சொல்லிட்டு அந்த நன்ஸ வந்து அவங்க டிவைட் பண்ணி, லோ காஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் சர்வன்ட்ஸ் மாதிரியும், டாய்லெட், பாத்ரூம் கிளீன் பண்றது, வெஷல் வாஷிங் அண்ட் கார்டன் ஒர்க் இந்த மாதிரி நெறைய ஒர்க் எல்லாமே அந்த தலித் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட குடுக்குறாங்க. ஹை கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே ஜஸ்ட் அவங்க பிரேயர் ஒர்க், அவங்களோட எஜுகேஷன் ஒர்க் அதெல்லாம் பார்த்துக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. தென் அங்க வார்டனா இருக்கக்கூடிய சிஸ்டர் வந்து இந்த தலித் சில்ட்ரன ஈஸியா திட்டிர்றாங்க. எல்லார் முன்னாடியும் அவங்கள ரொம்ப ஹார்ஷா ஹேண்டில் பண்றாங்க. ஒரு நாள் அவங்க சொல்றாங்க, "தீஸ் பீப்பிள் கெட் நத்திங் டூ ஈட் அட் ஹோம். தே கேம் ஹியர் அண்ட் தே க்ரோ ஃபேட்." ஸோ அவங்க வந்து வீட்ல எதுவுமே சாப்பிடுறதுக்கு இல்லாம, ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்த இந்த தலித் சில்ட்ரன் எல்லாமே இங்க வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா குண்டாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கே மனசு வராது இல்லையா? சாப்பாட்டுக்காக அவங்க இங்க வந்த மாதிரி அவங்க திட்டுறாங்க. தென் அவங்களுக்கு ஹாலிடே முடிஞ்சு அவங்க ஹாலிடேஸ்ல அவங்களோட ஹோம் டவுனுக்கு போயிட்டு அகைன் அந்த கான்வென்ட்க்கு வரும்போது, அப்பவும் சொல்றாங்க, "லுக் அட் தி சேரி சில்ட்ரன்." அவங்க எல்லாருமே அவங்க வீட்ல இருக்கும்போது எப்படி மோசமா பிஹேவ் பண்ணுவாங்களோ, எவ்வளோ அசிங்கமா அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்களோ, அவங்களோட ஹேபிட்ஸ் இருக்குமோ, அதே மாதிரி தான் இங்க வந்தும் பிஹேவ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு அங்க சாப்பாடு கிடைக்காது. இங்க இங்க வந்து அவங்க இவ்ளோ சாப்பாடு பார்க்குறாங்க, இப்படி சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி ரொம்ப மோசமான வார்த்தைகள் சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த மொமெண்ட் பாமாக்கு வந்து ரியலைஸ் ஆகுது. இது வந்து ரிலிஜியனா இருந்தாலும், காடோட சர்வன்ட்ஸா இருந்தாலும், அவங்களும் கேஸ்டிசம் பார்க்குறாங்க அப்படின்றது அவளுக்கு புரிய வருது. ஸோ கடவுள் இருக்கிற இடமா இருந்தாலும், அங்கேயும் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கு. அங்கேயும் வேறுபாடுகள் பார்க்க தான் செய்றாங்கன்றது புரிஞ்சதுக்கு அப்புறமா வாய்ஸ் அவுட் பண்றாங்க. இங்க வந்து ஈக்குவலா தானே எல்லாரையும் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணும்போது, சில விஷயங்கள் வந்து நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லும்போது, அவங்களுக்கு ஒரு டேக் குடுக்கப்படுது. ட்ரபிள் மேக்கர். இவ இருந்தாலே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ட்ரபிள் மேக்கர் அப்படின்ற ஒரு டேக் வாங்குனதுக்கு அப்புறமா, ஓகே இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பிரச்சனை பண்ணோம்னா, இங்கேருந்து நம்மள வெளிய அனுப்பிருவாங்க. நம்ம வந்த வொர்க் வந்து கரெக்ட்டா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் சைலன்ட்டா இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நெறைய ஹியூமிலியேஷன்ஸ் நடந்துட்டே தான் இருக்கு. அவங்கள இல் ட்ரீட் பண்றாங்க. ரொம்ப மோசமான வொர்க் எல்லாமே குடுக்குறாங்க. எல்லாத்தையுமே அவங்க தாங்கிட்டு இருக்கிறாங்க. தென் அந்த கான்வென்ட்ல வந்துட்டு கிறிஸ்மஸ் டைம்ல எல்லாரும் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அகைன் திரும்ப வரும்போது, அங்க இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ்க்கு வந்து நெறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. பட் இவங்களோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப பாவர்ட்டில இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இவங்களால எந்த கிஃப்ட்டுமே வாங்கிட்டு வர முடியல. ஸோ அந்த மொமெண்ட் இவங்களுக்கு ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் ஆகுது. அதுக்காக பரவாயில்லன்னு சொல்லி யாருமே அவங்கள சியர் அப் பண்ணவே இல்ல. எல்லாருமே அவங்கள அசிங்கமா தான் பார்த்தாங்க. ஸோ அந்த மொமெண்ட் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. தென் இன்னொரு இன்சிடென்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க ஒரு தமிழ் தலித் கம்யூனிட்டிய சேர்ந்தவங்க இல்லையா? ஸோ இவங்க தமிழ்ல பேசுறாங்க. ஆனா அந்த கான்வென்ட்ல வந்து இவங்கள ஃபோர்ஸ் பண்றாங்க. "நீ வந்து டிசிப்ளினா இருக்கணும். உன்ன வந்து ப்ராப்பரா பிரசன்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நீ இங்கிலீஷ்ல தான் பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்றாங்க. ஸோ அது அவங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. சீக்கிரமா அவங்களால இங்கிலீஷ் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியல. ஃப்ளூயன்ட்டா பேச முடியல. ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரக்லிங்கா இருக்கு. இதுவே அப்பர் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து அவளால பேச முடியல அப்படின்னா, அதுக்கு ப்ராப்பரா அவளுக்கு எஜுகேஷன் குடுக்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான இன்ஜஸ்டிஸ் எல்லாம் நடக்குது. தென் 8த் சாப்டர்ல பாமா வந்து என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த கான்வென்ட்ல இருந்தேன் அப்படின்னா, மென்டலி, பிசிக்கலி நான் ரொம்ப வீக் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த கான்வென்ட்ட விட்டு வெளிய போறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு சோஷியல் டெத். கடவுளுக்காக நம்ம ஒன்ஸ் சர்வ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணி போயிட்டு, அகைன் அங்கிருந்து வெளிய வரக்கூடாது. இத வந்து ஒரு சோஷியல் டெத்தா கன்சிடர் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சும், என்னால இங்க சர்வே பண்ண முடியாதுன்னு சொல்லி வெளிய வராங்க. இப்போ அவங்களோட வில்லேஜ்க்கு போறாங்க. அவங்க கிட்ட எந்த ஒரு ஜாப் இல்ல, மணி இல்ல. ஒரு ஃபெயில்டு நன்னா தான். ஒரு நன்னாவும் அவங்களால மாற முடியல. ஒரு டீச்சராவும் அவங்களால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியல. எஜுகேஷன மட்டும் வச்சு சஃபர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்ல அவங்க ஒரு ஜாப் அட்வர்டைஸ்மென்ட் ஒண்ணு பார்க்குறாங்க. ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு டீச்சர் வொர்க் வந்து வேக்கன்சி இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அப்ளை பண்றாங்க. மந்த்லி 400 அவங்களுக்கு பே பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. டெஸ்ட் அட்டெண்ட் பண்றாங்க. அந்த டெஸ்ட்லயும் இவங்க ஃபுல் மார்க் வாங்குறாங்க. ஆனாலும் இவங்களோட கம்யூனிட்டி, இவங்க ஒரு தலித் அப்படின்றதுனால மட்டும் இவங்கள ரிஜெக்ட் பண்றாங்க. ஏன்னா, அது ஒரு நாடார் ரன் ஸ்கூல். அவங்க கம்யூனிட்டில இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் பிரிஃபரன்ஸ் குடுக்குறாங்க. ஸோ எஜுகேஷன தாண்டி, டேலண்ட்ட தாண்டி, நீங்க இந்த கம்யூனிட்டில இருந்தா தான் உங்களுக்கு வேலை கிடைக்குன்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ஸோ டேலண்ட் இருந்தாலும், நல்ல மார்க்ஸ் இருந்தாலும், இவங்களுக்கு பதிலா இவங்க கூட வந்து ஒரு நாடார் கேண்டிடேட்ட வந்து அவங்க செலக்ட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மொமெண்ட் ஃபீல் ஆகுது. ஓகே, இந்த கம்யூனிட்டில இருந்துட்டு என்னால முன்னேறவே முடியாது. அப்படியே நான் முன்னேறணும்னு நெனச்சாலும், இவ்ளோ விஷயங்கள் நான் டாலரேட் பண்ண வேண்டியது இருக்குன்றது எல்லாமே அவங்களுக்கு புரிய வருது. ஸோ அவங்க கம்யூனிட்டிலயே அவங்கள ரொம்ப சஸ்பீஷியஸா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, அவங்க இந்த கான்வென்ட்லேருந்து வெளிய வந்தத வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க. கடவுளுக்கு சர்வ் பண்ண போயிட்டு, எப்படி அவ திரும்ப வரலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவங்கள வித்தியாசமா பார்க்குறாங்க. பட் அங்க அவங்களுக்கு என்னலாம் நடந்துச்சு அப்படின்றத யாருமே யோசிக்கிறதுக்கு ரெடியா இல்ல. கடவுள் என்ன ஒரு நன்னா கூப்பிடல. இந்த மக்களுக்கு ஃபைட் பண்றதுக்காக, இந்த மக்களுக்காக வாய்ஸ் குடுக்குறதுக்காக, இந்த சிஸ்டம பிரேக் பண்றதுக்கான ஒரு பெர்சனா தான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது லேட்டர் அவங்களுக்கு புரிய வருது. ஸோ ஒரு நன்னா போகலனாலும், ஒரு நன்
எப்படி ஒரு சோஷியல் ரிஃபார்மரா இருப்பாங்களோ, அதே மாதிரி என்னோட கம்யூனிட்டிக்காக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. தென் ஃபைனல் சாப்டர்ல இந்த புக் கன்க்ளூட் ஆகும்போது, ஐ அப்படின்றத மாத்தி வி அப்படின்னு சொல்லி அந்த கம்யூனிட்டிக்காக அவங்க கம்ப்ளீட்டா பேசுறாங்க. தென் கருக்கு அப்படின்ற அந்த ஷார்ப்பான டூலோட இவங்கள கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லைஃப் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே டிஃபிகல்ட். அவங்க எவ்வளோ பெரிய அப்பர் கிளாஸா இருந்தாலும், எவ்வளோ பணக்காரனா இருந்தாலும், எல்லாருக்குமே லைஃப் அப்படின்றது டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுலயும் பாவர்ட்டில இருக்கக்கூடிய அப்பர் கேஸ்ட்டா இருந்தாலும் அவங்களுக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஆனா, ஒரு பறையர் கம்யூனிட்டில பொறந்தவனுக்கு தான் அவன் லைஃப் எவ்வளோ மோசமா இருக்கும் அப்படின்றது தெரியும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இந்த புக்க அவங்க எழுதுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு பாயிண்ட்ல அவங்க ரொம்ப உடைஞ்சு விழும்போது, அவங்களோட சர்ச் ப்ரீஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு சொல்லுவாங்க. "நீ பட்ட கஷ்டத்தெல்லாம், உன்னோட லைஃப்ல நடந்த விஷயத்தெல்லாம் நீ ஒரு டைரியில எழுதுன்னு" சொல்லும்போது அவங்க எழுதுவாங்க. ஸோ எந்த ஒரு கொஹிரன்ஸும் இல்லாம, ஆர்டரா எழுதணுன்றது இல்லாம நெறைய இன்சிடென்ட்ஸ வந்து அவங்க அப்படியே எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்க எழுதி முடிச்சதுக்கப்புறம், அவங்களோட வில்லேஜ் பீப்பிள் கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம், ஒரு 7 மாசத்துக்கு அப்புறம் தான் இத பப்ளிஷ் பண்றாங்க. ஏன் அப்டின்னா, அந்த மக்களுக்கு வந்து இதில உடன்பாடு இல்ல. நம்மளோட கஷ்டத்தெல்லாம் நம்ம என்னலாம் ஃபீல் பண்றோம், எப்படியெல்லாம் நம்மள ட்ரீட் பண்றாங்கன்றத வந்து, நீ எதுக்காக புக்கா எழுதணும்? அத எதுக்காக மத்தவங்க படிக்கணும்னு சொல்லிட்டு, நெறைய பேர் வந்துட்டு ஃபீல் பண்றாங்க. பட் இவங்க என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, இத ஸ்டாப் பண்ணணும்னா நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்டின்றத சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட லைஃப்ல அவங்களோட கம்யூனிட்டி ஃபேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த புக்ல நரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.